இந்த கான்செப்டை நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அது ப்ராபபிலிட்டின்னு அந்த வேர்டு தெரியாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கு. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு அது நடக்கிறது முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், ஒரு அனுமானம் வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயின் வந்து டாஸ் பண்றீங்க. டாஸ் பண்ணும்போது தலை அல்லது பூ விழுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு ஒரு இது எடுத்தா ஒரு ஆள் தலை விழும், அப்படி இன்னொரு ஆள் பூ விழும்பாங்க. ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம பார்த்தா ரெண்டுக்குமே 50% சான்ஸ் வந்து இருக்கு. தலை விழவும் 50% சான்ஸ் இருக்கு, பூ விழவும் 50% சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 50% சான்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த 50% ஃபார்முலா மூலமா நம்ம கொண்டு வர போறோம். ஸோ மொத்தம் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று ஹெட் அல்லது தலை அல்லது டெயில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு பேர் என்னன்னா மொத்த விளைவுகளின் ஒரு கணம் அல்லது கூறுவெளி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ மொத்த நிகழ்ச்சிகளின் ஒரு கணம். ஸோ செட் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃப்ரம் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நம்மளோட ஃபேவரபிள் ஈவெண்ட். நான் வந்து தலை தான் எனக்கு வேணும்னு சொல்றேன். ஸோ இதை வந்து கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு வந்து தலை வேணும் அப்படிங்கிறது ஃபேவரபிள் ஈவெண்ட், எனக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலை தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு வச்சா எனக்கு ஃபேவரபிள் ஈவெண்ட் வந்து ஏ. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ஏங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, ஏங்க ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? நீங்க சொன்னீங்க 50% தலை விழவும் சான்ஸ் இருக்கு, 50% பூ விழவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதை மேத்தமெட்டிக்கல் மூலமா, ப்ராபபிலிட்டி மூலமா நம்ம கொண்டு வர போறோம். தட் இஸ் கால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏனா ஏங்க ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்றாங்க, நம்பர் ஆஃப் favorable event divided by total number of events. So probability of A ஒரு ஃபார்முலா மூலமா டெரைவ் பண்ண போறோம். that is number of favorable outcomes divided by total number of outcomes. மீனிங் தமிழ்ல என்ன சொல்லலாம்னாக்கா, நமக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எத்தனை இருக்கு divided by மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு இருக்கு. ஸோ இதை எப்படி டெரைவ் பண்ணலாம், நம்பர் ஆஃப்னா எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் favorable outcomes divided by total number of outcomes. இதான் வந்து ப்ராபபிலிட்டிக்குள்ள ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோன்னா, ஏங்க ஈவெண்ட்டுக்குள்ள எத்தனை நிகழ்ச்சி வந்து எத்தனை ஈவெண்ட் உள்ள வந்து இருக்கு, ஒரே ஒரு ஈவெண்ட் H1. How many outcomes are there inside A? 1. Divided by total. அந்த இதுல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, தலை அல்லது பூ ரெண்டுல எதுனாலும் கிடைக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப்னா எண்ணிக்கை. ஸோ 1/2. ஆக்சுவலி 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5. அதை பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணால் 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 0.5 × 100 50. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், தலைவில் 50% சான்ஸ் இருக்கு, பூவில் 50% சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரோல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். அதற்கான ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டியோட சில ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகளை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ, ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும், மினிமம் வேல்யூ 0 இருக்கும். ஸோ அதோட ஆன்சர், ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் எப்பவுமே 0 to 1ங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இப்போ இந்த ஆன்சர் நீங்க 1/2ன்னு பாத்தீங்கன்னா இது 0 to 1க்குள்ள தான் இருக்கு. ஸோ ஃபிராக்ஷன் ஆன்சர் இருந்தால் இது 1 விட பெருசா இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. எப்போ வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல டெனாமினேட்டர் நியூமரேட்டரை விட டெனாமினேட்டர் அல்லது இந்த ஃபிராக்ஷன்ல அப்பர் போர்ஷன் வந்து சின்ன நம்பரா இருக்கோ, கீழே உள்ள லோயர் போர்ஷனோட சின்ன நம்பரா இருக்கும், அப்போ திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 1. இந்த மதிப்பு 1 விட சின்னதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ, ப்ராபபிலிட்டியில மெஜாரிட்டி நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாம் உங்க ஆன்சர்லாம் இப்படி பின்னத்துல தான் வரும், ஃபிராக்ஷன்ல தான் வரும்.
அந்த ஃப்ராக்ஷன்ல அப்பர் போர்ஷன், அதாவது நியூமரேட்டர் இந்த லோயர் போர்ஷனை விட பெருசா இருக்கக்கூடாது. ஸோ இந்த கான்செப்டை ப்ராபபிலிட்டியோட தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. எப்போ ப்ராபபிலிட்டிக்கு ஆன்சர் எண்ட் ரிசல்ட்டை பார்த்தாலும் டக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்க ஆன்சர் வந்து நான் சொன்ன மாதிரி என்ன ஃபார்முலா, அப்பர் போர்ஷன் வந்து லோயர் போர்ஷனை விட பெருசா இருக்கவே கூடாது. இருந்தா நீங்க செஞ்சிருக்குது தப்பு. ஸோ இதை ப்ராபபிலிட்டியோட ஸ்டாண்டர்ட் கான்செப்டா வச்சுக்கிட்டு நம்ம இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன போடலாம்னா, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0 to 1 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா 0 less than or equal to P of A less than or equal to 1. மீனிங் என்ன, 1 விட பெருசா இருக்கும், சரி 0 விட பெருசா இருக்கும், 1 விட கம்மியா இருக்கும், 0வாவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ 0 ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம், ப்ராபபிலிட்டி ஃபிராக்ஷன்ல தான் வரும்னு இருக்கும். ஸோ 0 எப்போ வரும்னா அந்த இதுக்கு பேரு இம்பாசிபிள் ஈவெண்ட். நான் இப்போ ஒரு காயினை வந்து டாஸ் பண்றேன். காயினை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டெம்பிள் கோயிலுங்க சிம்பிள் கிடைக்கும். என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டா, ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது தலைங்க ஒரு சிம்பிள் கிடைக்கும், அல்லது பூங்க ஒரு சிம்பிள் கிடைக்கும். டெம்பிள் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதமா சொல்றேன்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணிட்டு எனக்கு 10ங்க நம்பர் கிடைக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டினா, ஸோ அது அந்த வேல்யூவே என்னது இல்லை, அது ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒன்று தலைன்னு கேட்கலாம் அல்லது பூன்னு கேட்கலாம். ஸோ ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கேட்க முடியும். அதோட அவுட்கம் இல்லாத ஏதோ ஒன்று கேட்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி உங்களுக்கு 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. என்ன குழந்தை பிறக்கும்னா, சம்மந்தம் இல்லாமல் போய் ஒரு ஒரு மங்கி பிறக்கும் அப்படின்னு சொன்னா அது என்னது, அது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒன்று ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை. ஸோ இப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு அவுட்கம் வந்து நம்ம அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டா, அதான் நடக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டா அதோட ஆன்சர் 0. ஓகே, அப்போ 1 எந்ததுக்கு வரும், 1னா 100% அந்த அந்த நிகழ்ச்சி நடந்தே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், காயினை டாஸ் பண்றேன், விழுறது தலை அல்லது பூ ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் விழும் அப்படின்னு நான் சொன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பேரு, அந்த ஈவெண்ட் கண்டிப்பா அதுல ஏதோ ஒன்று நடந்தா ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீ எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு உறுதியா நிகழ்ச்சி அல்லது ஷுவர் ஈவெண்ட், பாசிபிள் ஈவெண்ட். அது வந்து சரி, பாசிபிள் ஈவெண்ட் சொல்றதோட ஷுவர் ஈவெண்ட்னு நம்ம சொல்லலாம். உறுதியா அந்த நிகழ்ச்சி நடந்தே ஆகும் அப்படிங்கிறது. ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆக போகுது, ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டிக்கு வேல்யூ என்னன்னா 1. ஸோ ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியோட இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A டேஷ் ஈக்குவல் டு 1. 9th நீங்க படிச்சிருப்பீங்க. A டேஷ் அப்படின்னா என்னன்னா அதோட காம்ப்ளிமெண்ட், அதோட நிரப்பு கணம் அப்படின்னு அர்த்தம். மீனிங் என்னன்னா, ஒரு ஈவென்ட் நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எவ்வளவோ பிளஸ் அது நடக்காம இருக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டியோ ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 100% ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்டே பார்க்கலாம். தலைங்க ஒரு இது நடக்கிறதுக்கு 1/2. ஸோ தலை நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குன்னா 1/2 தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், 1 தான் கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். தேர்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். விளக்கும் நிகழ்ச்சிகள் அல்லது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதும் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறதும் ஒண்ணுக்கு ஒன்று அவாய்ட் பண்ணிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணி தலைன்னு கேட்டா மறைமுகமா என்ன அர்த்தம்னா அங்க பூ விழக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம கேட்கும் போது இன்னொரு நிகழ்ச்சியை அதை அவாய்ட் பண்றதோ அப்போ இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் என்னன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் விளக்கும் நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க. ஸோ இங்க அதே தான், தலை கேட்கும் போது பூ என்னது விழக்கூடாது, பூ கேட்டா தலை விழக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நிகழ்ச்சிகள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க.